அன்பு நண்பர்களுக்கு வணக்கம். பாட்டை பற்றி இந்த நிகழ்ச்சியில் இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது 70 ஆண்டுகளுக்கு முன்பு எழுதப்பட்ட ஒரு பாடல் இன்றைய காலத்திற்கும் பொருந்துகின்ற பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரத்தின் தீர்க்க தரிசனத்தை பறைச்சாற்றுகின்ற பாட்டை பற்றி தான் இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிறோம். புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் சமூக கருத்துக்களை பாடல்கள் வழியாக சொல்ல எம்ஜிஆரிசமாக தொடர காரணமாக அமைந்தது இந்த பாடல்தான் என்று சொல்லலாம். 29 வயது வரையே வாழ்ந்தாலும் 9 ஆண்டுகளே திரைத்துறையில் பாடலாசிரியராக இருந்து மக்கள் வாழ்க்கைக்குரிய சமத்துவ கருத்துக்களை தன்னுடைய திரைப்பாடல் வழியாக சொல்லி மக்கள் கவிஞர் என்று அழைக்கப்பட்ட தமிழகத்தின் இளந்தத்துவ ஞானி பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் எழுதிய 180 பாடல்களில் காதுகளுக்கு விருந்தாக மட்டுமில்லாமல் இன்னும் பல நூற்றாண்டுகளுக்கும் பொருந்துகின்ற கருத்துக்களை உடைய சூப்பர் ஹிட் பாடல்தான் இந்த பாடல். குறுக்கு வழியில் வாழ்வு தேடிடும் குருட்டு உலகமடா, இது கொள்ளை அடிப்பதில். இந்த பாடல் 1957ஆம் ஆண்டு வெளியான மகாதேவி என்ற படத்தில் இடம்பெற்ற அற்புதமான பாடலாகும். எம்ஜிஆர், சாவித்ரி, எம்.என். ராஜம், பி.எஸ். வீரப்பா ஆகியோர் முக்கிய வேடத்தில் நடித்திருந்த இந்த படத்திற்கு சில சிறப்புகள் இருக்கின்றன. 1957 நவம்பர் 22ஆம் தேதி மகாதேவி திரைப்படம் வெளியானது. கண்ணதாசன் திரைக்கதை வசனம் எழுத எம்ஜிஆர், சாவித்ரி, எம்.என். ராஜம், பி.எஸ். வீரப்பா பிரதான வேடங்களில் நடித்திருந்தனர். மகாதேவி படத்தை சுந்தர் ராவ் நட்கர்னி இயக்கினார். இவர் 1928 முதல் மௌன படங்களை இயக்கியும் நடித்தும் வந்தவர். அந்த காலத்தில் தொழில்நுட்ப கலைஞர்களின் பற்றாக்குறை காரணமாக ஒருவரே பல வேலைகளை தெரிந்து வைத்திருக்க வேண்டிய கட்டாயம் இருந்தது. இவரும் நடிப்பு, இயக்கம், ஒளிப்பதிவு, தயாரிப்பு என பலதுறை வித்தகராக இருந்தார். 1940இல் ஏவிஎம் தெலுங்கில் தயாரித்த கைலாஷ் திரைப்படத்தை சுந்தர் ராவ் நட்கர்னி இயக்கினார். 1944 தீபாவளிக்கு வெளியாகி 1945, 1946 தீபாவளிகளை கடந்து ஓடிய ஹரிதாஸ் திரைப்படத்தை இயக்கி தமிழ் சினிமா சரித்திரத்தில் அழியாத புகழ் பெற்றார். எழுத்தாளர் ஆர்.ஜி. கட்கரி எழுதிய புண்ணிய பிரபா கதையை தழுவி மகாதேவி படம் எடுக்கப்பட்டது. இல்லற ஜோதி, சுகம் எங்கே, மதுரை வீரன், தெனாலிராமன் படங்களுக்கு பிறகு கவியரசர் கண்ணதாசன் இந்த படத்திற்கு திரைக்கதை வசனம் எழுதிய படமாக மகாதேவி அமைந்தது. எம்.எஸ். விஸ்வநாதன் ராமமூர்த்தி இசையில் மொத்தம் 11 பாடல்கள் இந்த படத்தில் இடம்பெற்றன. அப்போது பிரபலமாக இருந்த தஞ்சை ராமையாதாஸ், பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம், மருதகாசி ஆகியோருடன் கவியரசர் கண்ணதாசனும் 4 பாடல்களை எழுதினார். 1950இல் கருணாநிதியின் கதை வசனத்தில் வெளியாகி மாபெரும் வெற்றி பெற்ற எம்ஜிஆரின் மந்திரகுமாரி கதையின் சாயலை மகாதேவியில் பார்க்க முடியும். போர்க்கள காட்சிகள், ராஜா ராணி, வாள் சண்டை, குதிரை, யானைப்படைகள், பிரம்மாண்ட அரண்மனை அரங்குகள் என வரலாற்று திரைப்படங்கள் காட்சிக்கு இனிதாக அமைந்திருந்தன. மகாதேவி கண்ணதாசனின் வரிகளில் சுந்தர் ராவ் நட்கர்னியின் தேர்ந்த அனுபவ இயக்கத்தில் அருமையான பாடல்களுடன் வெளிவந்தது. கருணாகரனாக நடித்த பி.எஸ். வீரப்பா பேசும் மணந்தால் மகாதேவி இல்லையேல் மரணதேவி வசனம் அப்போது மட்டுமல்ல இப்போதும் பிரபலமாக இருக்கிறது. எம்ஜிஆரின் துள்ளல்மிக்க சண்டை காட்சிகள் ரசிகர்களுக்கு விருந்தாக அமைந்தன. கிட்டத்தட்ட 70 ஆண்டுகள் ஆன பிறகும் கூட இன்றைக்கு பார்த்தாலும் ரசிக்கத்தக்கதாக இருப்பதுதான் மகாதேவியின் தனிச்சிறப்பு. இவ்வளவு சிறப்பு பெற்ற இந்த படத்திற்கு மக்கள் கவிஞர் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் எழுதிய பாடல்தான் இந்த சூப்பர் ஹிட் பாடல். இந்த பாடலின் முழு வடிவம் படத்தில் இடம்பெறவில்லை. பாடல் தொடங்குவதற்கு முன்பு தொகையரா போன்ற முன்கதை சுருக்கம் போல கவிதையுடன் தான் பட்டுக்கோட்டையார் எழுதினார். என்ன காரணத்தினாலோ அந்த வரிகள் படத்தில் இடம்பெறவில்லை. அந்த வரிகள்: சுடர்விட்ட நீதிதனை தூக்கி எறிந்துவிட்டு சாட்சிகள் வேண்டாம் சகலமும் நான் என்று சதிகார வீணர்களின் அதிகார உலகமடா, புதிரான உலகமடா, உண்மைக்கு எதிரான உலகமடா, இதில் பொறுமையை கிண்டிவிடும் போக்கிரிகள் அதிகமடா என்ற வரிகள் அவை. நேர்வழியில் செல்ல 1000 வழிகள் இருந்தாலும் இந்த உலகம் பெரும்பான்மை மக்கள் தவறான வழியில் மற்றவர்களை ஏய்த்து சுரண்டும் குறுக்கு வழியில் செல்லும் அவலமே நம்மை சுற்றி இருக்கிறது என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் என்கின்ற பல்லவியும், இந்த உண்மையை புரிந்து கொள்ளும் அறிவு இருந்தாலும் கூட அதை பயன்படுத்தாமல் முட்டாள்தனமாக ஏமாந்து கொண்டிருக்கும் மக்கள் திருந்தி உணர என்ன வழி என்று ஆராய்ந்து சொல்லடா தம்பி என்று அனுபல்லவியும், நம் பிறப்பும் வாழ்வும் எத்தனை அவலம் நிறைந்ததாக இருக்கிறது என்பதை விளக்கும் கலங்கரை விளக்கமாக தொடங்கும்.
பிஞ்சு குழந்தை வளரும் பருவத்திலேயே அதன் வாழ்வை கடித்து குதறி வேருக்கு வெந்நீர் ஊற்றுவது போல பலவிதமான நஞ்சையும் பொய் புரட்டுகளையும் அந்த குழந்தையின் நெஞ்சில் கலந்து தன்னை போலவே கயமை நிறைந்த கேடனாக மாற்றும் உலகம் இது என்பது முதல் சரணம். விதவிதமான பொய்களை வைத்து புரட்டும் உலகமடா தம்பி. அன்பு என்னும் கொம்பாகிய குடும்பத்தில் நான் என்னும் ஆணவ குரங்கு தங்கிவிட்டால் அந்த கொம்பு என்கின்ற குடும்பமும் அழியும், ஆணவம் என்கின்ற குரங்கும் அழிந்து போகும். இப்படிப்பட்ட ஆணவக்காரர்கள் நிறைந்த பூமி இது, இதை புரிந்து நடந்து கொள்ளடா தம்பி என்று தம்பிக்கு சொல்வது போல இந்த சமுதாய மக்கள் ஒவ்வொருவரும் பின்பற்ற வேண்டிய வாழ்க்கை தத்துவத்தை மிக எளிதான மொழி நடையில் அழகாக சொல்லியிருப்பார் பட்டுக்கோட்டை. கொம்பு ஒடிந்து கொடியும் குலைந்து குரங்கும் விழுந்து சாகும். குறுக்கு வழி குருட்டு, கொள்ளையடிப்பது திருட்டு, சண்டையிடுவது முரட்டு, பொய்களை சொல்வது புரட்டு, குரங்கு புத்தி கிறுக்கு என்று உவமைகளை சொல்வதில் கூட தமிழ் மரபு வழி சொல்லாடல்களை, அதுவும் திருட்டு, முரட்டு, புரட்டு, கிறுக்கு என்று அடுக்கிச் சொல்லி இவையாவும் வன்மையான பண்புகள் என்பதனால் எல்லாவற்றையும் வல்லின சொற்களாலேயே குறித்து காட்டியிருக்கும் பட்டுக்கோட்டையாரின் எழுத்தாற்றலை எண்ணி வியக்காமல் இருக்க முடியாது. 1930 பிறந்த பட்டுக்கோட்டையார் இந்த பாடலை எழுதும்பொழுது 27 வயது. 27 வயது இளைஞன் வாழ்வின் இன்ப துன்பங்களை நுண்ணுதின் அறிந்து அனுபவசாலியாக தன் எழுத்துக்களையும் படைப்புகளையும் இந்த சமூகத்தின் மீது சமுதாய ஏற்றத்தாழ்வுகளை சாடி சமதர்ம சமுதாயம் படைக்க விரும்பிய பொது உடைமை சித்தாந்தத்தில் விளங்கியதென்றால் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் ஓர் இளம் தத்துவஞானிதானே. புரட்சி தலைவர் எம்ஜிஆர் தன்னுடைய படங்களில் கதை வசனம் மட்டுமின்றி பாடல்களின் மூலமும் மக்கள் மனதில் நிறைந்த மக்கள் திலகமாக ஜொலிக்க பட்டுக்கோட்டையாரின் பாடல்களும் வழிவகுத்தன என்றே கூறலாம். இல்லையென்றால் நான் அமர்ந்திருக்கும் முதல்வர் நாற்காலியில் ஒரு கால் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரத்தினுடையது என்று எம்ஜிஆர் அவர்களே போற்றி புகழ்ந்திருக்க முடியுமா? இந்த வீடியோவை பற்றி உங்கள் மனசில் இருக்கிற எண்ணங்களை இந்த வீடியோவோட கமெண்ட் பகுதியில் கமெண்ட் பண்ணுங்கள். நாம் அடுத்த வீடியோவில் வேறொரு பாட்டோட சந்திக்கலாம். நன்றி.